தாவேகா தலைவர் விஜய் வாழ்த்து. புதிதாக பிறக்கும் 2026 தமிழக தேர்தல் வரலாற்றில் புதிய அத்தியாயம் வாகை சூடும் வரலாறு திரும்ப போகிறது. பலமான நலமான பலமான தமிழக ஒளிர போகிறது. அனைவருக்கும் ஒளிமிக்க ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்படிக்கு விஜய். ஜி5 தமிழ்லயே இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன எந்த வீடியோக்கும் அண்டர் 2 ஹவர்ஸ்ல வந்ததே கிடையாது. நம்ம ஜனநாயகன் ஆடியோ லான்ச் ப்ரோமோக்கு தான் இவ்வளோ வியூஸ் வந்திருக்கு. இந்த வியூஸ் மட்டும் கிடையாது, ஆனால் ஜனவரி 4 அன்னைக்கு டிஆர்பியில் பெரிய சம்பவமே பண்ணும்போது, ஏன்னா அன்னைக்கு ஆல் ஓவர் வேர்ல்டுலேருந்து எல்லா மக்களும் பார்ப்பாங்க. என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வெயிட்டிங் தானே? நானும் வெயிட்டிங். ரீசெண்டாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வேர்ல்டு மோஸ்ட் பாப்புலர் இந்தியன் செலிபிரிட்டி சொல்லி ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதில் நம்பர் 1 நம்ம தளபதி விஜய் தான். இது பார்க்கறதுக்கே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இப்போ நம்பர் 2 நம்பர் 3 யாருன்னு பார்க்கலாமா? நம்பர் 2 வந்து நம்ம பிரபாஸ், நம்பர் 3 வந்து ஷாருக் கான், நம்பர் 4 வந்துட்டு ராம் சரண், 5 வந்து சல்மான் கான், நம்பர் 6 வந்து அல்லு அர்ஜுன், 7 வந்து ஜூனியர் என்டிஆர், 8 மகேஷ் பாபு, 9 அக்ஷய் குமார், 10 ரன்வீர் சிங், 11th வந்து ரித்திக் ரோஷன், 12th வந்து ஸ்ரத்தா கபூர், 13th வந்து தி பாஸ், 14th வந்துட்டு பவன் கல்யாண், 15th வந்துட்டு தீபிகா படுகோன், 16th வந்து நம்ம தலை அஜித் குமார், 17th வந்து ஆலியா பட், 18th வந்து யாஷ், 19th வந்து சமந்தா, 20 வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அப்ப புரியல, இப்ப புரியுது. விஜய் அவருடைய முதல் படத்தின் சம்பளத்திலேயே ஏழை எளியவர்களுக்கு புடவை, அரிசி, பருப்பு என வழங்கினார். நாங்கள் இருவரும் என்றென்றும் காதல் படத்தில் நடிக்கும் போது அவருக்கு தோளில் கை போட்டு உனக்கு சிஎம் ஆகணுமான்னு கேட்டேன். அப்ப அவரு அதுக்கு தெரியலன்னு மாதிரி தலையசைஞ்சிட்டு போயிட்டாரு. எனக்கு அரசியலில் இறங்கி மக்களுக்கு சேவை பண்ணணும்னு ஆசை. ஒரு நாள் விஜய்க்கு போன் பண்ணி நான் ஜெயலலிதா அம்மாவை பார்க்க போறேன்னு சொன்னேன். நீ போ, நான் பின்னாடியே வரேன்னு சொன்னாரு. நான் நினைச்சேன் என்னை தொடர்ந்து அவரும் அதிமுகவில் வந்து சேருவாருன்னு. ஆனா அதனுடைய அர்த்தம் என்னென்று இப்ப புரியுது. இப்படிக்கு நடிகர் தாமு. நாளையே தேர்தல் வந்தாலும் விஜய்தான் தமிழ்நாட்டில் நிரந்தர முதலமைச்சர். எங்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்த எவராலும் முடியாது. எங்களிடம் நியாயம் இருக்கு, நேர்மை இருக்கு. இந்த தலைவனையை தமிழ்நாட்டில் தலைமை பொறுப்பையை ஏற்கும் வரையில் ஓய மாட்டோம். இப்படிக்கு செங்கோட்டையனின் பேச்சு. ஜனநாயக முன்பதிவு அமோகம். அமெரிக்கா, மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் விஜய் நடித்துள்ள ஜனநாயக படத்தின் முன்பதிவு விறுவிறுப்பு. பிரிட்டனில் மட்டும் 24,500 டிக்கெட்கள் விற்பனைகள் என தகவல். ஒரே நிமிஷம், இந்த சத்தம் மட்டும் கேளுங்களேன். மலேசியா மக்களே, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க விஜய் உயிர் என்ன வரனா? விஜய் உங்க விஜய் மேகமாய் வந்து போகிறேன். மலேசியாவில் தளபதி திருவிழா நடைபெறும் புகிட் ஜலீல் ஸ்டேடியத்தில் திடீர் மழை பெய்ததால் விஐபி சீட்டில் அமைந்திருக்கும் ரசிகர்களுக்கு ரெயின்கோட் வழங்கல். அந்த சமயத்தில் விஜயின் மேகமாய் வந்து போகிறேன் பாடல் டைமிங்கில் ஒலிக்கவே மழையோடு வைப் செய்த ரசிகர்கள். என்ன சொன்னீங்க? டிவிக்கு ஃபிளாக் மலேசியா ஆடியோ லான்ச்ல அலோ இல்லையா? அங்க பாத்தீங்களா, கொடி அலோ பண்ணலனா விட்டுருவோமா? கொடியை பாதுகாத்து இரவில் தொடரும் போராட்டம். சேலம் அரசு மருத்துவமனை முன்பு கடந்த 5 மாதங்களாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் மருத்துவமனைக்கு வரும் ஏழை எளிய மக்களுக்கு உணவு மற்றும் குடிநீர் வழங்கப்பட்டு வரும் நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் அகற்ற கூறியதால் தாவேகாவினர் எதிர்ப்பு தெரிவித்து 2வது நாளாக பெட்டி பாதுகாப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.